கைஸ் இப்போ நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னா டெலிசன் பிராண்டோட 3 மீட்டர் லாங் செல்ஃபி ஸ்டிக் தான் நம்ம கையில் வச்சுருக்கோம். ஸோ இந்த செல்ஃபி ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்க்ளைமர் எழுதி ஒட்டிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா மின்னல் வர டைமில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷாக் அடிச்சு செத்து போனால் கம்பெனி பொறுப்பு இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் பொறுப்பு இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து இது எவ்வளோ ஹைட் வருது அப்படின்றத வந்து ஹைட் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். நானே வந்து 5.5 அடி இருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது. ஸோ இதை வச்சு எவ்வளோ அமேசிங் ஷாட்ஸ் எடுக்கலான்றதை இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த செல்ஃபி ஸ்டிக் எங்கே போய் ரிவ்யூ பண்ண போகிறேன்னா எனக்கு பின்னாடி தெரிகிற அந்த மலையில் தான் போய் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டிங் போகிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ போட்டிங் போகும்போது எந்த அளவுக்கு நான் செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு வீடியோ எடுக்க முடியுது அப்படின்னு செக் பண்ண வந்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வீக்கான ஒரு ஓட்டை போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெடல் பண்ணும்போதே ஒரு சத்தம் வருது. ஸோ அந்த சவுண்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செல்ஃபி ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணுவோம் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் கவர் ஆகுது அப்படின்றத பாருங்கள். நார்மலாக நம்ம ஒரு செல்ஃபி எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸை பார்த்தீங்கன்னா மொத்த கேமராவையும் மறைச்சிடும். ஸோ இதில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ட்ரோன் வியூ மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகுது பாருங்கள். ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் லேக் வந்து கவர் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு செல்ஃபி ஒன்று பேக்ரவுண்டில் அப்படியே எடுத்து காமிக்கிறவங்களுக்கு ஸோ எந்த அளவுக்கு அந்த ஏரியா வந்து கவர் ஆகுது பாருங்கள். இது ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 360 டிகிரி வரைக்கும் அப்படியே ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக வியூ கிடைக்கும். இது பாருங்கள் ஃபுல் என்டையர் லேக்கே உங்களுக்கு நான் அப்படியே சுற்றி கவர் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு சின்ன செல்ஃபி ஸ்டிக்கால் இதை பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு எவ்ரி கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி ஸ்டிக் வந்து மஸ்ட்டாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா இனிமேல் க்ரியேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக்கை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம சூப்பரான வியூஸ் எல்லாம் எடுத்து தான் வீடியோ வரப்போகுது. சும்மா பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு க்ரௌடான இடத்துல அப்படியே நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த க்ரௌடான இடத்துல வந்து நம்ம சின்னதாக செல்ஃபி ஸ்டிக்கோ இல்லை கையில் ஒரு கேமரா வச்சோ நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு வியூ கிடைக்காது. இப்போ பாருங்கள் க்ரௌட்லேயே அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ எதுலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டிராஃபிக்கு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனியாக வந்து வீடியோ எடுத்துகிட்டே அழகாக போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு திருவிழாவெலாம் கவர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த க்ரௌட்லலாம் இந்த செல்ஃபி ஸ்டிக் வச்சு சூப்பரான வியூலாம் நீங்கள் அழகாக கவர் பண்ணிட்டே போயிட்டே இருக்க முடியும். ஸோ சின்ன கேமரா வச்சு பண்ண முடியாது. பட் இந்த செல்ஃபி ஸ்டிக்கோடைய ஒரு ஹைட்டை நீங்கள் மைண்டில் வச்சு தான் வீடியோ எடுக்கணும். ஏன்னா கரண்ட் ஒயர்லாம் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் போய் டச் பண்ணிட்டீங்கன்னா பெரிய சீரியஸ் இஷ்யூ ஆகிடும். ஸோ மறக்காமல் ஹைட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பாருங்கள் பர்டிகுலராக நான் எதுவும் இந்த செவருமலை ஏறி நின்று கீழே வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபேக்காக தெரியும். பட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏதோ அப்படியே வெளியே போய் தொங்கிட்டு வந்து வீடியோ எடுத்த மாதிரி தெரியும். ஸோ பார்த்தாலே பாருங்கள் ஒரு மாதிரி தெரியுது. பார்த்தீங்கன்னா நான் ஏதோ எட்டி குதிச்சு வீடியோ எடுக்கிற மாதிரி தெரியும். பட் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபி ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டும் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மேலும் இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவான விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ்.